ஏ பப்ளு, சொல்லுடா பண்டி. அங்க பாரு, சில நல்லவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நாம ஒரு முறை இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு வை, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. சூப்பரா சொன்னப்போ அப்ப ஆரம்பிக்கலாம் வா. லைட், கேமரா, ஆக்ஷன். சிங்கம் சார், நில்லுங்க நில்லுங்க, கிளுங்க பைக்ல மாட்டிக்கும் சார். ஆஹா பாவம். பாவம், ரொம்ப டயர்டா இருக்கா இவன். முதல்ல சிங்கம் சார டஸ்ட்பின்ல இருந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு மருந்து கொடுக்கலாம். செல்லக்குட்டி, நீ சமத்தா இங்கேயே உட்காந்துருப்பியா? நான் உனக்காக போய் மிளகா பழம் வாங்கிட்டு வந்து தருவடா. எனக்கு நீங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை தி வே, என்னோட பேரு பப்ளு. பறவை பேசுதுடா மண்டையா, பறவை மனுஷ மாதிரியே பேசுது. மிளகா வேண்டாமா, ஃப்ரூட்ஸ் வேணுமா? அப்படின்னா என் முன்னாடி அதை கொஞ்சம் பேச வச்சு காட்டு பாக்கலாம். என்ன நம்ப மாட்டியா நீ? இப்ப பாரு குட்டி பறவையே, உனக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்கும் இந்த 10 ரூபாய் சொல்லு சீக்கிரம். கேட்டியா மோட்டு, அவன் என்ன சொன்னானே? ஆனா உன் மண்டையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றப்பா. இந்த காஸ்ட்லி ஆப்பிள் சாப்பிடு. ஏய் மோட்டோ, இது சாப்பாட்டு விஷயத்துல உன்னை ஃபாலோ பண்ண போல இருக்க மோட்டோ. உன் தம்பி தான் பிக்கப் பண்ணிக்க. ஏய், பத்தர்கிட்ட ஏன் பேசி காட்டல? நான் சாப்பாடுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கொடு. அப்படி கொடுத்தா நான் உனக்கு 3 வாரம் கொடுக்கறேன். ஏய் மோட்டோ, அங்க என்னடா பண்ற? அந்த குட்டி பறவை என்கிட்ட இப்ப என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் அதுக்கு கொடுத்தோம்னா 3 வரங்கள் எனக்கு தரேன்னு சொல்லுச்சு. நான் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன், 3 வரங்கள் வாங்க போறேன். அட, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டோ? நீ நல்லா தானே இருக்க? வா, வந்து படுத்து தூங்கு. வா வா மோட்டோ, சீக்கிரம் வா. போடா மண்டையா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பறவை எனக்கு 3 வரங்களை கொடுக்க போகுது. குட்டி பறவையே, இந்த 10 முன்னாடி கொஞ்சம் பேசி காட்டாம நம்ப மாட்டான். சீக்கிரம் பேசி காட்டு. இந்த கிளி எனக்கு 3 வாரம் தருமா? பாஸ் இந்த விஷயத்தை கேட்டா சந்தோஷப்படுவாரு. ஹலோ, அப்படியே ஒவ்வொன்னா தூக்கி இங்க போடு போடு போடு. நீயும் நல்லா சாப்பிடு. இதுதான் வாழ்க்கை. மனுஷங்களை ஏமாத்தி தான் பொழைக்கணும். நாம இவங்க கிட்ட நாடகம் ஆடுனா நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஓகே, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல சந்திக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன். பாய். இது என்னது பப்ளு? இந்த முறை நாம வசமா மாட்டிக்கிட்டோம். இந்த ஆளு நம்மள வெளியில விட மாட்டான் போல இருக்க. சரி விடு, தப்பிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்பர் 823 யூஸ் பண்ணலாம். ஓகே. பாஸ், இங்க பாருங்க. இதுங்களுக்கு என்னாச்சு பாருங்க. இதுக்கு என்னாச்சுன்னு வெளியே எடுத்து பார்க்கலாமா பாஸ்? வெளியே எடுத்து பார்க்கறதுக்கான எந்த தேவையும் இல்ல. இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த கூடு தூக்கி வெளியில போட்டுடு, இல்லைன்னா ஏதாவது நதி குளத்துல போட்டுடு. என்னாச்சு பாத்தியா? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். நான் சொல்றத கேளு. சீக்கிரமா எங்களுக்கு 3 வரங்களை கொடுத்துடு, இல்லைன்னா உங்க உடம்புல இருக்கிற சிறகுகளை எல்லாம் வெட்டி எடுத்துருவேன். உங்களால வாழ்க்கை பூரா பறக்கவே முடியாது. ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்த பாக்காதீங்க. மரியாதையா 3 வரங்களை எனக்கு இப்ப கொடுத்துருங்க, இல்ல ரைட்லயே 1 விட்டுடுவேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சாவது பஞ்சாமிர்தமாவது. நேத்து ராத்திரில இருந்து இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 வரங்களை கொடுக்க போற விஷயத்தை இது எப்ப சொல்ல போகுது? மிட்டு மிட்டு பேட்டா, மிட்டு மிட்டு பேட்டா.
பாஸ் நாம இந்த கிளிங்களுக்கு சாப்பிடுறதுக்கு மிளகா கொடுப்போம். அப்புறம் அது சந்தோஷப்பட்டு நமக்கு 3 வரங்களை கொடுத்துரும். வாங்க நம்ம பஜாருக்கு போகலாம். என்னோட குட்டி பப்புளு எனக்கு 3 வரங்களை தராமலே போயிட்டான். அவன் எங்க போனாலும் சரி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ முதல்ல டாக்டர் ஜட்கா கிட்ட போய் உன்னோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ண மோட்டோ. இப்பெல்லாம் நீ எதையோ கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்ட மோட்டோ. நல்ல யோசனை பண்ணி பாரு, கிளி எப்பயாவது 3 வாரம் தருமா மோட்டோ? அங்க பாரு, உன்னோட நல்ல நேரம். டாக்டர் ஜட்காவே வந்துகிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இங்க இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தமா எனக்கே கொடுத்துருங்க, புரியுதா? அட காசு கொடுத்துட்டு போங்க. இதுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க, என்கிட்ட டைம் இல்ல. எதுக்காக நான் பச்சை மிளகா வாங்கிட்டு இருக்கேன்? அப்படின்னா என்னுடைய பப்புளு உன்கிட்ட தான் இருக்கா? இல்ல எங்க கிட்ட எந்த கிளிகளும் இல்ல. ஆமா, எங்க பாஸுக்கு பச்சை மிளகாய் சாப்பிடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே பாஸ்? இப்போ எங்க பாஸ் நினைச்சாருனா இங்க இருக்கிற எல்லா மிளகாயும் தண்ணியால உட்காந்து சாப்பிட்டுருவாரு, இல்லையா பாஸ்? ஆமாட்டா சொட்ட, எனக்கு பச்சை மிளகாய் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப என்கிட்ட இருக்கிற எல்லா மிளகாயும் நான் தனியாவே சாப்பிடுவேன்டா மொட்டை. அப்படின்னா நீ முதல்ல சாப்பிட்டு காட்டு. எங்களுக்கு என்னமோ நீ போய் சொல்லி பீல விடுற மாதிரி தோணுது. எங்க கிளிய நீ தான் கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்க. பாஸ், ஒரு தடவை நீங்க சாப்பிட்டு தான் காட்டுங்க, அப்பதான் அவங்க நம்புவாங்க. அப்படின்னா சாப்பிடுற மண்டையா சாப்பிடு. அவனா பச்சை மிளகா சாப்பிடுற. ஆஹா, கூட்டுக்குள்ள 2 கிளி இருக்க. ஒன்னு என்னோட பப்புளு, இன்னொன்னு யாருன்னு தெரியலையே. நீ யாருன்னு சொல்லு. இது என் ஃப்ரெண்ட் பண்டி. பேசுற கிளிய பாத்தீங்களா? சாரி மட்டும் நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். என்னால 3 வாரத்தெல்லாம் கொடுக்க முடியாது. விஷயம் என்னன்னா, நாங்க இப்படி ஜனங்களை ஏமாத்தி நிறைய சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அப்புறம் பறந்து போயிடுவோம். ஆனா இன்னைக்கு நாங்க இப்படி இங்க வசமா மாட்டிக்கிட்டோம். எங்களை காப்பாத்துங்க. பத்துல மாட்டியா? நான் அப்பவே சொன்னல இந்த கிளி பேசுன்னு, நம்பவே இல்லையே நீ. நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கஸ்ல வேலை பார்த்தோம். அங்கதான் மனுஷங்களை மாதிரி பேச கத்து கொடுத்தாங்க. அப்புறம் அங்க தப்பிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி சாப்பிடுற வேலையவும் ஆரம்பிச்சோம். இவனுங்க எங்க இருந்து போனாங்க? என்னோட பப்புளு. காப்பாத்துங்க, என் மேல ஏதோ பெரிய மலை விழுந்த மாதிரி இருக்கு, தூக்குங்க. மண்டையா, பூசணிக்கா மண்டையா, நாம எப்படியாவது பப்புளுவை காப்பாத்தி ஆகணும். சீக்கிரமா ஏதாவது பண்ணி காப்பாத்துறா. இந்த ஃப்ளையிங் சாசர் இத வாங்கிக்க, இதுல பறந்து போ. அவங்க 2 பேரையும் காப்பாத்துங்க மோட்டு பத்துலு. என்னடா இது? பத்துலு, நாங்க இங்க தான் இருக்கோம். எங்களை காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க. உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு இவங்க பறந்து வேற வந்துட்டு இருக்காங்களா? மஞ்சள் கிளியே வானத்துல பறக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இது ரொம்ப ஷேக் ஆகுது மோட்டோ. வானத்துல பறந்துட்டே சண்டை போடுறதுக்கு என்ன மிஞ்சறதுக்கு இங்க யார் இருக்காங்க? என் லஞ்சுக்கு உங்க 2 பேரையும் தான் நான் சாப்பிட போறேன். இவங்க 2 பேரும் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. இப்ப நான் எங்க தான் போறது தெரியலையே. மோட்டு பத்துலு, சீக்கிரமா எங்களை காப்பாத்துங்க. சீக்கிரமா காப்பாத்துங்க. ஐயோ, கீழே ஆறு ஓடுதே. எனக்கு தண்ணினா ரொம்ப பயமாச்சே. இப்ப என்ன பண்றது? பத்துலு அப்படியே டைவ் அடி. நாம எப்படியாவது அதை காப்பாத்தலாம். இன்னைக்கு நாம 2ல 1 பார்த்தாக்கணும் மோட்டோ.
ஐயோ மாமா அம்மா. எங்களால 3 வாரத்தை கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க உயிரை பணைய வச்சு வந்தீங்க. ஏன்னா நீங்க எங்களுடைய விருந்தாளி. உங்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது எங்க கடமை. இனிமே தயவு செஞ்சு எந்த ஒரு மனுஷனையும் முட்டாளாக்கிடாதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நன்றி மோட்டு. இனிமே நாங்க மத்த பறவை மாதிரி உழைச்சுதான் சாப்பிடுவோம். யாரையும் ஏமாத்தி சாப்பிடவே மாட்டோம். தேங்க் யூ வெரி மச். பாய் பாய் மோட்டு பத்லு. டாக்டர் ஜட்கா சார், நாங்க 2 பேரும் ஜலதோஷத்தால ரொம்ப அவதிப்படுறோம். ஆமாண்டா மண்டையா. அச்சக்கம். திடீர்னு உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? நீங்க எப்போ வந்தாலும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிடுறீங்களே. டாக்டர் ஜட்கா சார், நாங்க 2 பேரும் ஜலதோஷத்தால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். அச்சக்கும் அச்சக்கும். இந்தோங்க, இது பேரு தான் ஸ்டீம் கேஜெட். அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு இதுல இருந்து ஒரு 2 சொட்டை அதுல ஊத்துங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எவ்வளவு சூடா கொதிக்க வைக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்த நாப திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நீராவியா மேல வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அந்த ஆவியை புடிங்க. ஆவி வழியா மூக்குக்குள்ள மருந்து போயிருச்சுன்னா ஜலதோஷம் சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இப்ப ஆன்லாம் கத்தக்கூடாது. வீட்டுக்கு கிளம்பு போ. சீக்கிரம் போங்கப்பா போங்க. அடே அங்கலாப்ப பிடிச்ச மோட்டோ, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை 2 சொட்டு தானே ஊத்த சொன்னாரு. தண்ணி இன்னும் கொஞ்சம் சூடாக்கலாம். அவனுக்கு சூடு பண்ணிடலாம். குடுறா, மருந்தைய நிறைய ஊத்தி தண்ணியை நிறைய கொதிக்க வச்சுட்டேன். இப்போ என் மூஞ்சி பாரு, செவந்து போச்சு. அரே பத்லு, உன் மூக்க பாடுறா. இல்லடா உன் மூக்க இல்லடா, ஏன் மூக்க பாடுறா. ஏன்டா இப்படி பாலம் கட்டின மாதிரி இருக்கு? இது என்ன மோட்டோ, கரும்பு மாதிரி இவ்வளவு லென்த்தா வளர்ந்துருக்கு? டாக்டர் ஜட்காங்கிறதுனாலயே நான் கொஞ்சம் டவுட் ஆன மோட்டோ. அந்த பானை வைத்த என்ன பண்ணாலும் தப்பு தப்பா தான் பண்றான். வா போய் நியாயம் கேட்கலாம். ஆஹா, முட்டதே. இப்ப நான் கதவை எப்படி ஓபன் பண்றது மோட்டோ? டேய் பத்லு, எப்படா கதவை திறக்கிறது? கதவுக்கு நமக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல இருக்கு. ஐடியா, அப்படியே யூட்டன் அடி மோட்டோ. இப்போ ஓபன் பண்ணு. மூக்கும் மூளையும் எனக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் மோட்டோ. ஏய், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது உண்மையிலேயே காமெடியா இருக்கு. ஏதாவது டிராமால நடிக்க போறீங்களா என்ன? டேய் பாக்ஸர் பண்ணியா, இது ஒரிஜினல் மூக்கு தான். ஏய், இல்ல இல்ல இல்ல, இவ்வளவு பெரிய மூக்கு யாருக்கு இருக்கும்? இருங்க, நான் ஒரு நல்லா செக் பண்ணிக்கிறேன். பாக்ஸர் அண்ணாச்சி, கொஞ்சம் பெரிய மனுஷ மாதிரி நடந்துக்கீங்க. மூக்கு வலிக்குது, என்ன அப்படி அழுத்துறீங்க? நீங்க 2 பேரும் உண்மையிலேயே நல்லா ஆக்ட் பண்றீங்க. ஆனா என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. இப்ப உங்களோட டூப்ளிகேட் மூக்கை எப்படி புடுங்கி எடுக்கிறேன்னு பாருங்க. அட பரவாயில்லையே, ஒரிஜினல் மாதிரியே இருக்கே. நீங்க 2 பேரும் நல்ல காமெடியன் மாதிரி இருக்கீங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பயம் விட்டு போச்சா? இந்தா வா. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். மோட்டோ, மூக்குக்கு ஆபத்து வந்துட போது, ஓடிடலாம் மோட்டோ. இந்த பாய்க்க. ஓ, அம்மே.
அத பாவமே மோட்டு பத்லு உங்க 2 பேரோட மூக்குக்கும் என்ன ஆச்சு சொல்லுங்க. சிங்கம் சார், இதெல்லாம் அந்த பூசணிக்காய் மண்டையனோட மருந்தோட விளைவுதான். அவனை தேடிதான் போய்கிட்டு இருக்கோம். சிங்கம் சார் மோட்டு பாத்தலும் நம்மளோட செக் போஸ்டரையே உடைச்சிட்டாங்க பாருங்க. இனி இந்த பக்கமா வர்ற காரை நாம எப்படி நிப்பாட்டுறது சொல்லுங்க. செக் போஸ்ட் இருக்கு, 1 இல்ல 2 இருக்கு. வாங்க மோட்டு பத்லு, உங்க மூக்குக்கு இப்பதான் ஒரு சரியான வேலை வந்திருக்கு. நான் எப்ப சொல்றேனோ அப்ப மட்டும் நீங்க மூக்க மேல தூக்கணும், சரியா? அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது நீங்க உங்க மூக்க கீழே இறக்கி ரோட பிளாக் பண்ணிடணும், ஓகே? இல்ல இல்ல வேண்டாம், முடியாது. முடியாதுன்னு சொல்ல முடியாது, இல்லனா ஜெயில களி தின்ன வேண்டி இருக்கும். நீங்க ஒழுங்கா இங்க வேலையை செய்யுங்க, ஓகே? ஏய் பேப்பர், ஓகே, ஓபன், வெரி குட், ஸ்டாப், ஓகே, ஓபன், வெரி குட். பத்லு, நம்ம நிலைமைய பாத்தியா? 1 மணி நேரத்துக்கு மட்டும்தானே மோட்டோ, கொஞ்ச நேரம் பேசாம சிலிண்டர் மாதிரி நில்லு. ஏமா இதெல்லாம் துணி காய வைக்கிற கொடியா? முதல்ல எடுப்பாத. அசையாம அப்படியே நில்லு. நான் தினம் இந்த செக் போஸ்ட்ல தான் துணி காய போடுவேன். என் துணியில ஏதாவது கரைப்பட்டது அவ்வளவுதான். டைம் ஓவர். தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. நாளைக்கு நீங்க இதே இடத்துக்கு இதே நேரத்துக்கு சரியா வந்துடணும். ஓகே 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 ஓகே, இப்ப கிளம்புங்க. பாய். என்னடா பண்றீங்க? இது ஒண்ணும் மரம் கிடையாது, மின்சாரமாயிர கம்பியும் கிடையாது. மரியாதையா போயிடுங்க, இருந்து ஓடி போங்க. பத்லு, அந்த பூசணிக்காய் மண்டையனால நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தியா? அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. டாக்டர் ஜட்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் மாட்டோம். டாக்டர் ஜட்கா வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாரு, சாயந்தரமா தான் வருவாரு. சரி வா பத்லு, அவன் வர்ற வரைக்கும் நம்ம எங்கேயாவது உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணலாம். அங்க பாத்தியா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மூக்கு? அவங்க 2 பேரையும் பாத்தியா? ஏதோ ஜூல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கானுங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப இளக்காரமா போச்சா? நாங்க ஒண்ணு இரவல் மூக்க வாங்கிட்டு இங்க வரல. இது எங்க ஒரிஜினல் சொந்த மூக்கு. சந்தேகம் இருந்தா வந்து பாருங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஜனகனா அப்படிதான், ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா என் குழந்தைய தூங்க வைக்க நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா. மனுஷனுக்கு மனுஷன் இது கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி? என்ன பத்லு? ஆமா ஆமா, நீ சரியா தான் சொல்ற மோட்டோ. நான் இப்ப வந்துடுறேன். கொய்யால என்னடி பண்ற? சத்தம் போடாதீங்க, குழந்தை எழுந்துரும். டேய், நீங்க எல்லாம் குழந்தைங்களா இல்ல குட்டி பிசாசுங்களா? முதல்ல கீழே இறங்குங்கடா. அட, அவங்கள விளையாட விடுங்க. அப்படி என்ன நஷ்டமாயிட போகுது? மூக்குல தானே விளையாடுறாங்க. டாக்டர் ஜட்கா, யோ கச்சா கச்சா, இவ்ளோ பெரிய மூக்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஆனா இவ்ளோ பெரிய மூக்க வச்சு சமூக சேவை செய்றீங்க பாத்தீங்களா? சூப்பர்யா. கஜ கஜா சார், டாக்டர் ஜட்கா எப்ப வருவார் சார்? இன்னைக்கு சாயந்தரம் வர வேண்டிய அவரு நாளைக்கு சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டாரு. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ஐடியா சொல்லிட்டா. இந்த பெரிய மூக்க வச்சு நம்ம நிறைய சம்பாதிக்கலாம்ப்பா. அது எப்படி? நோஸ் ஃபைட் போட்டதான். நீங்க 2 பேரும் மூக்குல சண்டை போட்டா அது பார்க்க ஸ்வாட் ஃபைட் மாதிரி இருக்கும். நான் டிக்கெட் கலெக்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிறேன். சரி, இந்த மூக்க வச்சுட்டு 4 காசு சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் இல்ல மோட்டோ? நான் உங்க 2 பேரோட போட்டோவை இந்த ஊரு ஃபுல்லா ஓட்டி வச்சிடுறேன். நாளைக்கு சாயந்தரம் கிரவுண்டுக்கு வந்துருங்க, ஓகே? இஸ்மாயில், என்ன ஆச்சு உங்களுக்கு?
கஜா கஜா என்னையா ஆச்சு உங்க 2 பேத்துக்கும்? பெரிய மூக்கு குட்டி ஆயிடுச்சு. நோஸ் ஃபைட் நடக்கலாம், மக்கள் எங்களை பிச்சு போட்டுருவாங்க. அட நண்பா, உங்க மூக்கு எப்படி சரியாச்சு சொல்லுங்கப்பா. போஸ்டர்ஸ்ல 2 அடிக்கு மேல மூக்கு நீட்டா இருந்துச்சு. நாங்க முள்ளால எடுக்கிற மாதிரி இதையே மோந்து பார்த்துட்டு மூக்க சரி பண்ணிக்கிட்டோம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஜென்டில்மேன். கஜா கஜா என்னையா பண்ணீங்க நீங்க? என்ன மருந்த ஊத்தி தொலைச்சிங்க? இந்த பூசணிக்காய் மண்டையை எங்களுக்கு கொடுத்த அதே மருந்து தான் இது அவனுக்கே நாங்க திருப்பி கொடுத்துட்டோம்ல. எப்படி பத்துலோ நம்ம ஐடியா? நோஸ் ஃபைட் மட்டும் நடக்கல, நீங்க நோவேர் ஆயிடுவீங்கடா. நீங்க 2 பேரும் நோஸ் ஃபைட் பண்ணுங்க, நாங்க க்ளோஸா உட்கார்ந்து வாட்ச் பண்றோம். படிக்கிட்டே நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். மோட்டு பத்துலு, உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். எங்களை அடிக்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாத்துக்கலாம்டா. முதல்ல உங்க மூக்குக்கு ஆபத்து வராம சண்டை போட பாருங்க. எல்லாரும் காசை கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்கடா, மறந்துடாதீங்க. அடுத்து 4 ஷோ புக் ஆகிருக்கடா. நீங்க எல்லாம் எதிர்காலத்தில் நல்லா வரணும். ஐயோ ஐயோ, எங்களுக்கு சிப்பு வருதுடா, சிப்பு.